ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம யூடியூப் சேனல் ஜாக் 1219 ரெடி டு ஸ்டடி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கனசதுரங்களை பற்றி பார்க்க போகிறோம். கனசதுரங்களில் புறப்பரப்புனா என்ன, கன அளவுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட ஃபார்முலா வந்து பார்ப்போம். மொத்த பரப்பு, ஒரு கனசதுரத்தோட மொத்த பரப்பு வந்து நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னென்னா 6 × a² சதுர அலகுகள். பக்க பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா 4 × a² சதுர அலகுகள். மொத்த பரப்புக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 6a², பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கிறது வந்து 4a². கனசதுரத்தோட கன அளவு ஃபைன் பண்ணுறது எப்படின்னா a³. அடுத்து கன அளவை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கொள்ளளவு அப்படின்னு சொல்கிறாங்க. கன அளவை கொள்ளளவுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் மொத்த பரப்பு, பக்கப்பரப்பு மற்றும் கன அளவு ஆகியவற்றை காண்க அப்படின்னு கொடுத்துட்டான். பக்க அளவு அதாவது ஏ வந்துட்டு கொடுத்துட்டான். மொத்த பரப்பு, பக்கப்பரப்பு, கன அளவு கேட்டிருக்கான். நம்மளுக்கு தெரியும் மொத்த பரப்போட ஃபார்முலா வந்து 6a², பக்கப்பரப்பு வந்துட்டு 4a². கனசதுரத்தோட கன அளவு ஃபைன் பண்ணணும் அப்படின்னா a³. ஓகே, இப்போ வந்து பக்க அளவு வந்து கொடுத்துட்டான். இப்போது ஏ வந்து 5 சென்டிமீட்டர், மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்துட்டு 6a². ஏ வந்து நம்மளுக்கு தெரியும், அதில் அப்ளை பண்ண வேண்டியதான். 6 × ஏ வந்து 5, அப்போ 5² அப்படின்னு சொல்லி வரும். 6 × 5², 5² வந்து 25. ஸோ 6 × 25 வந்துட்டு என்ன நம்மளுக்கு கிடைக்கும், 150. இங்கே வந்து மொத்த பரப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு போடுவோம், அதாவது சதுர சென்டிமீட்டர். அவ்வளோதான். இப்போ மொத்த பரப்பு வந்து ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து பக்கப்பரப்பு. பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்துட்டு 4a². ஏ வந்துட்டு 5, அப்போ 4 × 5². 5² 25. 4 × 25 100 சென்டிமீட்டர். இங்கே பக்கப்பரப்பு தான் கேட்டிருக்காங்க, ஸோ சென்டிமீட்டர். அடுத்து கன அளவு. கன அளவுனா ஒன்றுமே இல்லை, a³. 5³ வந்துட்டு 125, அப்போ கன சென்டிமீட்டர். இப்போது நம்ம என்ன ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது வந்து பக்க அளவு வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கிற அந்த இதுக்கு மொத்த பரப்பு, பக்கப்பரப்பு, கன அளவு ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் கொஸ்டின். மொத்த புறப்பரப்பு 216 சதுர சென்டிமீட்டர் கொண்ட கனசதுரத்தின் பக்க அளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்கான் 216 சதுர சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. கனசதுரத்தோட பக்க அளவு கேட்டிருக்கான். மொத்த பரப்பு அப்படின்னா 6a². கனசதுரத்தோட பக்க அளவை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம், ஏன்னு டினோட் பண்ணுவோம். அப்போ 6a² வந்துட்டு 216ன்னு கொடுத்துட்டான். ஏ வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். 6a² = 216. இதிலேருந்து a² எப்படி ஃபைன் பண்ணுறது, a² = 216 / 6. அப்போ a² வந்துட்டு என்ன வரும், 36 வரும். ஏ வந்துட்டு 6. அவ்வளோதான். மொத்த புறப்பரப்பு கொடுத்துட்டு கனசதுரத்தோட பக்களவு கேட்டிருக்கான். பக்களவு வந்துட்டு 6. அடுத்த கொஸ்டின். ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 384 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். மொத்த பரப்புனா என்னது, 6a². 6a² வந்துட்டு 384ன்னு கொடுத்துட்டான். கன அளவு a³ வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்கான். மொத்த புறப்பரப்பு வந்து 384 சதுர சென்டிமீட்டர். கன அளவு ஏ வந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா a³ வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஸோ 6a² = 384. இப்போ a² வந்து எப்படி எழுதுவோம், 384 / 6ன்னு எழுதுவோம். அப்போ a² வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 64 கிடைக்குது. a² வந்து 64 அப்படின்னா ஏங்கிறது வந்துட்டு 8 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்போ நம்ம பக்க அளவு ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ கன அளவு வந்து ஃபைன் பண்ண போகிறோம். கன அளவு தானே கேட்டிருக்காங்க கொஸ்டினில். மொத்த புறப்பரப்பு வந்துட்டு 384ன்னு கொடுத்துட்டு கன அளவு வந்து கேட்டிருக்கான். கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்துட்டு a³. நம்ம பக்க அளவு கண்டுபிடிச்சிட்டோம் 8 சென்டிமீட்டர்னு. அப்போ 8³ = 512 கன சென்டிமீட்டர். கன அளவு அப்படின்னால சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி வரும், அதனால கன சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கனசதுர வடிவ நீர்த்தொட்டியின் கொள்ளளவு 27,000 லிட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்க. ஒரு கனசதுர வடிவ நீர்த்தொட்டியோட கொள்ளளவு என்ன,
கொள்ளளவு அப்படின்னாலும் கன அளவுனாலும் ஒன்று தான். கொள்ளளவு எவ்வளோ கொடுத்துருக்கான்? 27,000 லிட்டரில் கொடுத்துருக்கான். அதோட பக்க அளவு கேட்குறான். லிட்டரை வந்து மீட்டராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. பக்க அளவு வந்துட்டு ஏன்னு வச்சுக்கிறோம். கன அளவுனாலும் கொள்ளளவுனாலும் ஒன்று தான். அது வந்து 27,000 லிட்டர்னு கொடுத்துருக்கான். அப்போ 27,000 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மீட்டர் கன மீட்டர் வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஸோ A³ = 27, A வந்துட்டு 3. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.